அலப்பற கிளப்புறோம் தலைவர் நிரந்தரம். இப்படிதாங்க அண்ணாமலை அவர்களோட பிறந்தநாள், அதுவுமா அவரோட ஆதரவாளர்கள் பயங்கரமா அலப்பறையை கிளப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் அவரோட 41வது பிறந்தநாளை வந்து கொண்டாடுறாருங்க. உண்மையிலே அவர் தமிழக அரசியலுக்கு வந்ததுக்கு தமிழகம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா நம்ம சின்ன வயசா இருக்கும்போது ஒரு விஷயம் யோசிச்சிருப்போம். படித்தவங்க அரசியல்வாதியாக வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், நல்லா படித்தவங்க அரசியல்வாதி ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து சின்ன வயசில் யோசித்து ஆசைப்பட்டிருப்போம். நம்மளோட ஆசையை அப்படியே நிறைவேற்றினவர் தாங்க அண்ணாமலை. ஏன்னா அவரோட ஐபிஎஸ் பதவியை தூக்கி போட்டுட்டு தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தே தீர்வேன் அப்படின்னு தமிழக அரசியலுக்கு வந்தவர் தான் அண்ணாமலை. இவர் வந்து தலைவர் பொறுப்பில் இருந்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் தமிழக அரசியலில் அப்படியே புரட்டி போட்டார் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு தமிழக அரசியலில் ஆக்டிவாக இருந்து முழுக்க முழுக்க தமிழக அரசை கதற விட்டுட்டாருங்க. இவர் வந்து பேட்டி கொடுத்தாலே எல்லாருமே பயப்படுவாங்க. ஐயையோ, இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன பேச போறாரோ, இன்னைக்கு என்ன பிரச்சனையை கையில் எடுக்க போறாரோ தெரிலையே, இன்னைக்கு என்ன எவிடன்ஸை கொடுக்க போறாரோ தெரிலையே அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு இவரோட பேட்டியை எல்லாருமே உத்து பார்த்துட்டு இருப்பாங்க. இவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான விஷயமா இருக்கும். ஆனால் அப்பேற்பட்ட அண்ணாமலை அவர்களை தலைவர் பொறுப்புலேருந்து மாற்றினதுக்கப்புறம் அப்படியே அவர் சைலண்ட் மோடுக்கு வந்து போயிட்டாருங்க. தமிழக அரசியலில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கு எதிராக குரல் கொடுக்க யாருமே இல்லை. இது வந்து அண்ணாமலை அவர்களோட ஆதரவாளர்களுக்கு ஒரு பெரிய சோகத்தை வந்து ஏற்படுத்திருச்சு. ஆனால் கரெக்டாக அவரோட பிறந்த நாளுக்கு முன்னாடி நாள் பழைய ஃபார்முக்கு அண்ணாமலை அவர்கள் வந்திருக்காருங்க. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை கையில் எடுத்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் வந்து எக்கச்சக்கமான கேள்விகளை வந்து முன் வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அவரோட ஸ்டைலில் இந்த பாருங்க, உங்களுக்கு 48 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும், இல்லைன்னா நான் இதை பற்றி திரும்பவும் வீடியோ வெளியிடுவேன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா? இந்த ஒத்த வார்த்தையை கேட்டுட்டு தான் அவரோட ஆதரவாளர்கள் எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பா, உங்களோட பர்த்டேக்கு எங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துட்டீங்க, இது போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்கள்கிட்ட எல்லாருமே எதிர்பார்க்கிறது இதுதாங்க. அவர் தலைவராக இருக்காரோ என்னவா இருக்காரோ அது நம்மளுக்கு வந்து பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவரே பல தடவை சொல்லிட்டாரு, தலைவர்லாம் ஒரு வெங்காய பதவி மாதிரி அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது அவர் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி பழைய ஃபார்முக்கு வந்து தமிழக அரசியலில் ஆக்டிவாக வந்து இருக்கணுங்க. தமிழக அரசை வழக்கம் போல் வந்து கதற விடணும். அப்படி வந்து அவர் தமிழக அரசை எதிர்த்து கேள்வி கேட்டாதான் இங்கே என்ன மாதிரி பிரச்சனைகள் நடக்குது அப்படின்றது மக்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் பழைய ஃபார்முக்கு அண்ணாமலை அவர்கள் திரும்பாரா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ணாமலை அவர்களோட மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு தலைவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கட்சிக்காரங்க தான் அந்த தலைவருக்கு வந்து ஆதரவு கொடுப்பாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. பாஜக கட்சியையும் தாண்டி நிறைய சாமானியர்கள், நிறைய இளைஞர்கள் வந்து அண்ணாமலை அவர்களோட பேச்சினால கவரப்பட்டு, அண்ணாமலை அவர்களோட செயல்பாடுனால கவரப்பட்டு, நாங்கள் அண்ணாமலைக்காண்டி நாங்கள் வந்து பாஜகவுக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு எத்தனையோ பேர் அண்ணாமலை அவர்கள்னால பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுதாங்க அண்ணாமலை அவர்களோட மிகப்பெரிய பலம். இப்பேற்பட்ட தலைவராக இருக்க அண்ணாமலை அவர்களுக்கு ஐஸ்வர்யா மோகன் சேனல் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.